योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरुराय ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सुरत्कुमार प्रचोदयात् प्रपंच परोपகாரி பகவான் யோகிராம் சுரத்குமார் கருணாமூர்த்தி கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் தன்னுடைய பக்தர்களை அவர் எப்படி காத்தருள்வார் என்பதற்கு அவருடைய வாழ்நாளில் பல பல அற்புதங்களை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். அப்படி அவருடைய பக்தர்களை எப்படி காத்தருள்வார் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பகவான் யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவருடைய நாமத்தை அவருடைய புகழை நாடெங்கும் பரப்பி கொண்டிருந்தார் ஒரு பரம பக்தர். அவர் பகவானுடைய நாமத்தையும் பகவானை பற்றி எழுதிய பாடல்களையும் ஊராக சென்று பரப்பி வந்தார். ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று பரப்பி கொண்டே வந்தார் அந்த பக்தர். இது பகவானிடம் இருந்த மற்ற சில பக்தர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று மனத்தை அவர்களுக்கு தந்தது. இதென்ன இவர் இப்படி போய் பண்ணிட்டு இருக்கிறாரு, வீடு வீடாக போய் இவர் பண்ணுறாரு, இவரை சில பேர் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, இவரை சில பேர் வணங்க ஆரம்பிக்கிறாங்க, இது என்ன சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் இருக்கார். அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு ஊரில் போய் இவர் இந்த மாதிரி நாம ஜபம் பண்ணி பஜன்ஸ் பண்ணி அப்படி இருக்கிறப்போ ஒரு பக்தை வந்து, ஐயா எங்கள் மகளுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமாக ஒரு 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை இல்லை, நீங்கள் தான் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா. இவர் அப்போ ஏதோ ஒரு பழத்தை கடிச்சிட்டு இருந்தார். யாரு? அதான் கதை கேஸில் எல்லாரும் என்ன பார்க்கணும், சும்மா வானத்தை பார்த்துட்டு இருக்க கூடாது, வேலை வெட்டி இல்லாமல் நான் சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கக்கூடாது. பகவானுடைய கதைகளை பேசுவது அவர் இன்னைக்கு நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருப்பேன். அது படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு மத போதகர் ஒருத்தர் திருவண்ணாமலையில் பகவானை போய் சந்திச்சார். அந்த மத போதகர் கேட்டார், நீங்கள் எப்படி உங்கள் பக்தர்களுக்கு ஆன்மீகத்தை ஊட்டுறீங்க, எப்படி கடவுளை காண்பதற்கு நீங்கள் என்ன உபதேசம் செய்கிறீர்கள், அதை சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னார். பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னார், இங்கே நாங்கள் வேறு ஒன்றும் பண்ணலை, எல்லாரும் ஒன்று சேர்றோம், சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், சிரிக்கிறோம், டீ குடிக்கிறோம், அவ்வளோதான். என் தந்தை இதுதான் கடவுளை காண்பதற்கான சரியான வழிமுறைன்னு சொல்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை, இறைவனை காண்பதற்கு என்ன செய்யணும், நாம் ஒன்று கூடணும், சந்தோஷமாக சிரிக்கணும், பகவானை பற்றி பேசணும், பகவானை பற்றி சிரிக்கணும், எல்லாரும் சேர்ந்து காஃபி குடிக்கணும், அவ்வளோதான் கடவுளை காண்பதற்கு. இதுதான் என் தந்தை சொல்கிறாருன்னார். அவர் ஏற்றுட்டு உண்மைதான் சுவாமி அப்படின்னார். ஏதோ பெரிய பெரிய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்று கொடுக்கறது தோப்பு எல்லாம் எதுவும் தேவை. அதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடந்தவர் பகவான் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமாரை சந்திக்க வரப்போ நம்முடைய ஆணவம் மகந்தை எல்லாத்தையும் வெளியே கலத்தி வச்சுட்டு, எங்கள் அப்பா அப்படி சொல்லி தந்தாங்க, எங்கள் அம்மா அப்படி சொல்லி தந்தாங்க, எங்கள் பாட்டி அப்படி சொல்லி, அது எல்லாம் ஒன்றும் தேவை, எல்லாம் கேட்டு வெளியே விட்டுருங்க. இங்கே வரப்போ எல்லாரும் ஒன்று தான். இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நீங்கள் இந்த இவ்வளோ குறுகிய நாளைக்குள்ளே எனக்கு கவனிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மரியாதை, எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான். மற்ற இதை போல் யாரும் வந்தால் சாமி கழுத்தில் அடங்க மாலை தூக்கி போடுறது, இல்லை பொன்னாடையை தூக்கி போர்த்துறது, இல்லைன்னா அதை தூக்கி கொடுக்கறதுலாம் நமக்கு ஒன்றும் பழக்கம் கிடையாது. கோடியாக கொட்டணும்னு நான் கேட்கல. ₹1 கொடுக்குறவங்களுக்கும் ஒரே தான், ஒன்றுமே கொடுக்காதவங்களுக்கும் ஒரே மரியாதை. ஏன்னா பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த காலத்தில் அவர் அதை தான் உபதேசம் பண்ணார். இங்கே எல்லாரும் ஒரே ஆத்மா. நீங்கள் அந்த கதையை சரி கவனிக்காதனால இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். பகவான்கள் இந்த யோகிகள் எப்படிப்பட்டவங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் வேற ஒரு கதை தான் சொல்ல வந்தேன். உங்களுடைய கவன சிதைவுனால இவரை புரிஞ்சுக்கோங்க யோகிகளை. ரமணாசிரமத்தில் பகவான் ரமணர் தன்னுடைய கடைசி மூச்சை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நிர்வாண அறைன்னு ஒன்று உண்டு. நிர்வாண அறைன்னா நீங்கள் தமிழில் தப்பான எதுவும், நிர்வாணம்னா முற்றும் துறந்த நிலையில் உள்ளவங்க அமர்வதற்கான ஒரு அறை. இந்த நிர்வாண அறையில் அந்த நிர்வாண அறையில் பகவான் படுக்க வச்சிருக்காங்க. அடுத்த நாள் அவருடைய உயிர் பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நிலை. பகவான் ரமணர் மரணத்தின் கடைசி விளிம்பில் இருந்துட்டு இருக்கிறார். உங்களுக்கே தெரியும், பகவான் யோகிராம் சுரத்குமார் இதே மாதிரி தான். பகவான் ரமணரும் பகவான் யோகிராம் சுரத்குமாரும் தங்களுடைய கடைசி மூச்சு இருக்கிறவரை பக்தர்களை சந்திச்சுட்டே தான் இருந்தாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமாரை
ஒரு தனி அறையில் வச்சுருப்பாங்க. இப்போ அவர் கையில் ட்ரிப்பெல்லாம் ஏற்றி விட்டுருக்கோம். இந்த ஜன்னல் வழியாக பக்தர்கள்லாம் அலையாக கூட்டம் கூட்டமாக பார்ப்பாங்க பகவான். அந்த ட்ரிப்பு போட்டு கையெடுத்து இப்படியே காட்டுவார். இப்போ பகவான் ரமண மகரிஷி தன்னுடைய வாழ்வின் கடைசி மூச்சை விடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறார். மருத்துவர்கள்லாம் இனி யாரும் பக்தர்களை அனுமதிக்காதீங்க, யாரும் பக்தர்களை இனி பார்க்க வேண்டாம், பக்தர்களை அனுமதிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நிர்வாண அறையில் இருக்கக்கூடிய பகவானுடைய பரம பக்தர்களை எல்லாம் நிப்பாட்டினா இனி யாரும் பார்க்க வேண்டாம், பகவான். இந்த விஷயம் அப்படி பேசுறது பகவான் ரமணருக்கு காதில் கேட்டுருச்சு. என்னோட வேற ஒன்றும் இல்லை, அவர் கண்ணுலேருந்து அப்படி கண்ணீராக வடியுது பகவான் கண்ணுலேருந்து. இந்த பகவானுடைய பரம பக்தர்கள்லாம் நீங்கள் அந்த சூழ்நிலைகளை இருந்தவங்க இல்லை, நான் இருந்திருக்கேன் ஒரு சில இடங்களில். அவர் கண்ணுலேருந்து ஒரு கண்ணீர் வந்து எல்லாருமே அப்படி மறந்துருவாங்க. என்னாச்சு? அதாவது ஒரு குருவை நீங்கள் மானசீகமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த குருவுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களை ஒன்று பரவசப்படுத்தணும், இல்லைன்னா அதிர்ச்சியில் ஆழ்த்தணும். என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ஏன் அப்படி இருக்காங்க? என்னாச்சு? பகவான் கண்ணீர் வடிச்சோன்னு எல்லாரும் அப்படி அமைதி என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அதை தயங்குற, எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு பகவானுக்கு தெரிஞ்ச உடனே பகவான் ரமணர் சொன்னாரு, அவங்கள தரிசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? நீங்க யார? அவங்கள தரிசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? நான் மரணிக்கிற நிலையில எனக்கு அவங்கள தரிசிக்கிற பாக்கி எனக்கு கிடைக்காதா? தயவு செய்து அவங்கள அனுமதிங்க, எனக்கு அவங்கள தரிசிக்கணும் அப்படின்னாரு. நீங்க இந்த வார்த்தையோட கனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு யோகி, ஒரு அவ்வளவு பெரிய பகவான், அவர் என்ன சொல்றாரு? எனக்கு அவங்கள தரிசிக்கணுங்கிற, அவங்க இவரை தரிசிக்கணுங்கிறது இல்லை, எனக்கு அவங்கள தரிசிக்கணும். ஏன்? பகவான் ரமண மகரிஷி ஒவ்வொருவரையும் அருணாச்சலமா தான் பார்த்தார். அவர் எப்பவுமே நான்ங்கிறது நான் இல்லை, அவர் தான் முதல்ல அதை அனௌன்ஸ் பண்ண, நான்ங்கிறது இந்த உடல் இல்லை. பகவான் ரமண மகரிஷி ஒரு வாட்டி காலையில் அதிகாலை 4 மணிக்கு அவரே போய் பாத்திரம் கழுவார், சமையலுக்கு அவரே போய் காய்கறி வெட்டி கொடுப்பார், அவருக்கு வேலை அவரே பார்த்துட்டு இருப்பார். பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறார். ஒரு 3-4 பேர் வந்தாங்க. ஐயா அப்படின்னாங்க. இவர் என்னன்னு கேட்டார். என்ன அப்படின்னாரு, இந்த ரமண மகரிஷின்னு இருக்காரோ அவர் எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாரு. ஒரு அங்கங்கே இருப்பார், போய் பாருங்க அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவர் தாங்க இருக்காரு, இவர் தான் ரமண மகரிஷி. ஐயா உங்ககிட்ட தானே கேட்டோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், முதல்ல இந்த உடம்பை பார்த்து இவர் தான் ரமண மகரிஷின்னு நீங்க நினைக்கிறதே உங்களுக்கு நடத்துங்க அப்படின்னாரு. உடம்புக்கு பெயர் நீங்க வைக்காதீங்க, இந்த உடம்புங்கிறது இது அழிஞ்சு போறது, ரமண மகரிஷிங்கிறது வேற, ரமணங்கிறது வேறன்னார். அதே போல அவங்களை தரிசிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னார். இந்த நிலை யாருக்கு வரும் நீங்க நினைச்சு பாருங்க. மரண தருவாயில, உயிர் பிரிகிற தருவாயில அவங்களெல்லாம் தரிசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கிறார். இவங்க தான் யோகி, இவங்க தான் ஞானி. தன்னுடைய மரண தருவாயிலையும் உயிர் போற வழியிலையும் அந்த வழியிலையும் பக்தர்களை பார்த்து கையை காட்டுற ஒரு பக்குவம் யோகி ராம் சரத்குமார் தவிர வேற யாருக்கு வரும்? மூச்சு பிரிகிற தருவாயிலே நீ வந்ததற்கு நன்றின்னு ஒரு பக்தரோட சொல்ற பக்குவம் யாருக்கு வரும்? அவங்க தான் யோகி. அப்போ இந்த நாம பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீடா கிராமமா போய் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஒரு வீட்டில் இப்படி பண்றப்போ, ஒரு பொது இடத்துல, வீடுல ஒரு பொது இடத்துல இப்படி பண்றப்போ ஒரு அம்மா போய் எனக்கு மகளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னதும் இவர் பழம் சாப்பிட்டுட்டு இருந்ததை அப்படி பிரசாதமா கையில கொடுத்துட்டார். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு கண்டிப்பா பகவான் குழந்தை தருவார். இதை ஒரு குரூப் பார்த்துட்டு இருந்தது. எப்படி நம்ம வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இங்கே வரவங்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ ஒரு குரூப்பு, அதே போல் அவங்கள அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நேராக திருவண்ணாமலைக்கு போய் பகவான்கிட்ட, பகவானே இதெல்லாம் எவ்வளோ பெரிய அட்டகாசம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசம், கடிச்ச பழத்தை பிரசாதமாக கொடுக்குறதா, நீங்கள் இங்கே இருக்கீங்க, இவர் யாரு கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, என்ன தைரியம் இருக்கு, நீங்கள் கூப்பிட்டு அவரை கண்டிக்கணும், நாங்கள் தான் ஆரம்பத்திலே சொன்னோம் இவர் இப்படி விடாதீங்க, இவர் இப்படி வளர விடாதீங்கன்னு சொல்லி கேட்கல, அவரை கூப்பிட்டு கண்டிக்கணும் நீங்க அப்படின்னு பகவான்கிட்ட ஒரு கூட்டமாக போய் கம்ப்ளைண்ட். அப்போ அதனால தான் நான் வருத்தப்படுறேன் கிடையாது. நம்ம வீடியோக்களை பார்த்து யார் என்ன சொன்னாலும் நான் வருத்தப்படுறேன் கிடையாது. நேற்று முந்தானோட கூட நடராஜன் வந்தான். நடராஜா சில விஷயங்கள் என்கிட்ட பேசினாப்புல போது, நடராஜா நாம முதல்ல பகவானை வணங்குறப்போ நமக்கு எல்லாம் அப்படி டக் டக் டக்குன்னு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பரவாயில்லையே, இத்தனை வருஷம் அங்கே போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும் ஒன்றும் நடக்கல, பகவானை பார்த்து நம்ம நடக்க ஆரம்பிக்கிறதே நினைப்போம். அப்போதான் ஒருத்தன் அசுரன் உள்ள வருவான். என்ன அங்கே பார்த்துக்க, அவன் அப்படியாகும் இப்படியாகும் பார்த்துக்க, என்ன அவங்க எல்லாம் சொல்றீங்க, அவன் விபூதி பூசி விடுறான். இது ஒரு கூட்டம். கடவுள் ஆப்பிள திங்காதன்னு சொன்னப்போ தின்னுன்னு சொல்றதுக்கு வந்த மாதிரி ஒன்று வரும். அந்த நேரத்தில் நம்ம மனசுங்க மாறிட்டுனா அதோட ஸ்லோவாக.
இது எதுக்கு சொல்றேன்னா, பகவானுடைய யோகியினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. முதல்ல நீங்க அவங்களை புரிஞ்சுக்கணும். நீங்க பகவானுடைய பரம பக்தர்கள் ஒரு குடும்பம், பகவானுடைய பரம பக்தர்கள் ஒரு ஃபேமிலி. பகவான் வாழ்ந்த காலத்துல கணவர் இந்த பக்கம் இருப்பாரு, மனைவி இந்த பக்கம் இருப்பாங்க, பக்கத்துல பாலகுமாரன் இருப்பார், எழுத்தாளர் பாலகுமாரன். அப்போ பகவானுக்கு எவ்வளவு ஐக்கியமான நெருக்கமான ஒரு கப்பிள்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பகவான் வாழ்ந்த காலத்துல திருவண்ணாமலையில் அவங்க இருக்கிறப்போ கணவர் இந்த பக்கம் இருப்பாரு, மனைவி இந்த பக்கம் இருப்பாங்க, அந்த பக்கம் பாலகுமாரன் இருப்பார். அவ்வளவு பகவானோட சமமா இருந்து வாழ்ந்தவங்க அவங்க. பகவான் வாழ்ந்த காலத்துல, பகவானே உங்களுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம், எங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆலயம் அமைக்க போறோம். பகவானுடைய யோசித்தாரு. அதுக்கு ஒரு பேர் கூட நாங்க வச்சுட்டோம். இன்ன பேர் 2 பேருடைய பேரை சேர்த்து வச்சாங்க. வச்சு நாங்க இந்த பேர்ல ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல. அன்னைக்கு நைட்டு போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பி பகவானை பார்க்க வராங்க. பகவான் சொன்னார், நோ நோ, வேண்டான்ட்டாரு. அவங்க எவ்வளவு பெரிய பரம பக்தர்கள். நோ. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நாம எல்லாரும் கரண்ட் சிச்சுவேஷன் தான் பார்ப்போம். இன்னைக்கு எனக்கு என்ன நடக்கல, இன்னைக்கு ஏன் நடக்கல, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அது ஏன் தீரல, ஏன் வரல, எனக்கு அது ஏன் நடக்கல, எனக்கே அந்த பிரச்சனைகளா இருக்குன்னு. ஆனா யோகிகள், ஞானிகள் உங்கள் முற்காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் பார்த்து உங்களுக்கு அருள் புரிவார்கள். எல்லாரும் நான் கேட்கலாம், எனக்கு ஒரு 10 யானை வேணும் பகவானே, நான் கேட்கலாம், எனக்கு எப்படியோ ஒரு 10 யானையை தந்துருங்க பகவானே, எனக்கு ஒரு 10 யானை வேணும் ப்ளீஸ் ப்ளீஸ். பகவான் கேட்பார், இவனுக்கு எதுக்கு 10 யானை? 10 யானையை கொடுத்தா என்ன பண்ணுவான்? முதல்ல 10 யானைக்கு கவளங்கவளமா 10 வார்ப்பு சோறு பொங்கி போடணுமே, இவன் அதுக்கு என்ன பண்ணுவான்? அடுத்து அதுக்கும் நம்மகிட்ட தான் வருவான். அதுக்கு பதிலாக ஒரு பூனை தர வேணா வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த 10 யானையால நாளைக்கு என்ன பிரச்சனைங்கிறது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஒரு பொண்ணுக்கு மேல ஆசைப்படலாம், பகவானே எப்படியாவது அந்த பொண்ணை எனக்கு தந்துருங்க, நான் இப்போ உள்ளதை அவ்வளவுதான் பாக்குறேன். வருங்காலத்துல அவ எப்படி இருக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வருங்காலத்துல அவ எப்படி இருப்பாங்க அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்கிறேன், பகவான் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படியாவது வாங்கி தந்துருங்க, இந்த ப்ராப்பர்ட்டினால் நாளைக்கு என்ன பிரச்சனை வருங்கிறது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. பகவான் எனக்கு இந்த காரை எப்படியாவது வாங்கி தந்துருங்க, ஒரு மெர்சிடிஸ் வாங்கி தந்துருங்க, ஒரு BMW வாங்கி தந்துருங்க, அதுல தான் எனக்கு கயத்தார் பக்கத்துல உயிர் போனோன்னு இருந்தா அவர் தரமாட்டார். எனக்கு வேண்டாண்டா, அது வேண்டாம், உனக்கு எங்கேயாவது அதுதான் உனக்கு வில்லங்கமே இருக்குன்னா தரமாட்டாரு. என் மேல பக்தி இருக்கிற பகவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ பகவான் முக்காலத்தையும் உணர்ந்துதான் உங்களுக்கு அருள் புரிவார். நாம உடனே இப்ப நம்ம அதை கேட்டோம் தரலையே அப்படி நினைக்கவே கூடாது ஒரு நாள் பகவான். அப்ப பகவான் அந்த பரம பக்தர்களுக்கு கோயில் கட்ட வேண்டான்ட்டார். ஆனா இந்த சிவகுமாருக்கு நான் 1 வருஷம் மேல நின்று விடிய காலம் 3:30 மணிக்கு வணங்குறப்போ எனக்கு இப்படியே நட்சத்திரமா வந்து ஒரே திசையில வந்து என்னைக்கு இந்த பகவான் விக்கிரகம் வைக்கிறதுக்கு அதுல அந்த திண்டு கட்டி அதுல ஸ்ரீராமான்னு எழுதி வணங்க ஆரம்பிச்சோம், அன்னைக்கு அந்த நட்சத்திரம் நின்றது. அப்ப எனக்கு அனுமதி தந்திருக்க, நீ கட்டிக்கோ, நீ என்ன இதுல அமர வச்சுக்கோ, நீ பல பக்தர்களுக்கு அதை உபதேசம் பண்ணி எனக்கு அனுமதி தந்திருக்கார். அவருடைய அனுமதி இல்லாம ஒருத்தர் அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. பகவான் யோகிராம் சரத்குமார் அழைக்காம யாரும் வணங்க முடியாதுங்கிற நியதி இருக்கிறப்போ அவருடைய அனுமதி இல்லாம யார் அவரை வச்சு வணங்க முடியும்? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு குழுவா தான் கோயில் அமைச்சிருக்காங்க. ஒரு குழுவா தான் கோயில் அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு 50 பேர் சேருவாங்க, ஒரு 10 பேர் சேருவாங்க, ஒரு 20 பேர் சேருவாங்க. கொஞ்சம் காசு இருந்தா ஒரு நாம ஜபம் கூட வைப்பாங்க, ஒரு சின்ன போட்டோ வச்சு அதை நாம ஜபம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் ஒரு விக்கிரகத்தை வச்சு வணங்குவாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் பெரிய விக்கிரகத்தை வச்சு வணங்குவாங்க. ஒரு சில பேர் தனியா ஆரம்பிச்சாலும் உலகத்துல எல்லாம் நிதி வாங்கி ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தன்னுடைய சொந்த காசை வச்சு, என்னுடைய பணத்தை மட்டும் வச்சு பகவான் யோகிராம் சரத்குமாருக்கு என்னால முடிஞ்ச ஒரு தனியா நான் தொடங்கி இருக்க ஒரே ஆள் நானா தான் இருக்க முடியும். அது பகவானுக்கு தான் தெரியும். நான் யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, யார்கிட்ட எதையும் கேட்கவும் இல்லை. நான் வைக்கலாமா வைக்க கூடாதா எதையும் நான் கேட்கவும் இல்லை. நான் எனக்கு தோணுச்சுன்னு பகவான் எனக்கு உத்தரவு இருந்தார், நான் வச்சிருக்கேன். இதனால இந்த நாம பிரச்சார குடியில வச்சு பலருக்கு நாமத்தை சொல்லி கொடுக்கணும், பகவான் அறிய வைக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே பகவான் யோகிராம் சரத்குமார் புதுசு தானே. ஸ்ரீபிரியா ஒரு வாட்டி ஒரு துன்பத்தோட ஒரு கஷ்டத்தோட வந்து கண்மணிகிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. அப்ப அன்னைக்கு கண்மணிக்கே பகவான் யோகிராம் சரத்குமார் யாருன்னு தெரியாது. வீட்டுக்குள்ள அப்பதான் காணிமடத்துல இருந்து தங்க விக்கிரகத்துல வந்து அவர் அமர்ந்திருக்காரு. எனக்கு மட்டும் தான் தெரியும் பகவான் யோகிராம் சரத்குமார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு.
அவருக்கு டெய்லி தாமரை பூக்களால் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில் சேர்ந்தோம். அதனால இது யாரு அவருக்கு அருமை பெருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. நான் தான் கும்பிட்டு இருக்கேன். பிரியா வந்து ஒரு நாள் புலம்புறாங்க, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என்ன செய்யணே தெரியல அப்படின்னு. எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சாமி இருக்கு, போய் கும்பிடுங்கன்னாங்க. அவங்க அது என்ன சாமின்னே தெரியாமல் வந்து உட்காந்து அழுது அவங்க கும்பிட்டு போனாங்க. அவங்களுக்கு அவங்க காரியங்களெல்லாம் எவ்வளோ சிறப்பாக நடந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ பகவான் யோகிராம் சுரத்குமார் அவ்வளோ கருணை மிக்கவர். அவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவரை வந்து நீங்கள் வணங்க முடியுங்கிறப்போ, அவருடைய அனுமதி இல்லாமல் நான் எப்படி வச்சு இவ்வளோ காரியங்களை செய்ய முடியும்? பகவானுடைய பரம பக்தர்கள், பல ஆண்டுகளாக அவருக்கு பக்தர்களாக இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு கதை. பகவானுக்கு எல்லாமே செய்தவங்க ஒருத்தங்க கடைசி காலத்தில் கொஞ்சம் ட்ராக் மாறி போனதால அவங்க கடைசியில் பகவான் அவங்களை என்ன சொன்னாரு, பகவான் அவங்களை என்னென்ன நிலைமைக்கு அவங்க ஆனாங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ பகவானுடைய விருப்பத்தை மீறி, பகவானுடைய உத்தரவை மீறி நான் ஏதாவது செய்தேன்னா, நான் ஏதாவது பண்ணேன்னா அதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும். ஒரு சிவனை போல ஒரு பரமாச்சாரியர் வேஷம் போட்டு போகலாம், ஒரு பெருமாளை போல வேஷம் போட்டு பண்ணலாம், நான் பெரிய சித்த சிவயோகின்னு வேற ஒன்றாலும் சொல்லலாம். அவங்க யாரும் உங்களை தண்டிக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீதையில் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நான் வெறும் சாட்சியாகவே இருக்கேங்கிறார். நான் பார்த்துட்டே இருப்பேன், அவ்வளவுதான். நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பை ஐ கிரியேட்டட் ஒன் சிஸ்டம் ஹியர், அந்த சிஸ்டம் வில் ஃபாலோ. அது ஒன்று பார்த்துக்கோ. அப்போ ஆனா பகவான் யோகிராம் சுரத்குமார் யோகிகள் அப்படி இல்லை. அவள் நெருப்பை போன்றவர்கள். திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு போல எழுதி போட்டுருவோம், யோகிகள் நெருப்பை போன்றவர்கள், அவர்களோடு விளையாடக்கூடாது. ஒன்று நம்ம பிடிச்சா வணங்கணும், இல்லை தள்ளி நின்றோம். ஐயா நான் இல்லை, விளையாட்டுக்கு நான் இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்டதையெல்லாம் வாரி வாரி தரக்கூடிய வள்ளல் யோகிகள். ஆனா அதுக்கு நீங்க கைமாறா அவங்க உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்துக்கணும். நான் அதனால தான் உங்களை திருப்பி திருப்பி சொல்லுவேன், என்ன கஷ்டமா இருந்தாலும் என்ன துன்பம் வந்துருங்க, வந்துருங்க தயவு செய்து. வாரத்துல ஒரு நாள் தானே கூப்பிடுறோம், ஒரு 2-3 hours தானே, வராம இருக்காது. ஏன்னா அதுதான் அவங்க விருப்பப்படுவாங்க. இப்ப இவ்வளவு போற்றி பாடல், இவ்வளவு நாமம், இவ்வளவு சொல்றமே, அது ஒண்ணுதான் பகவான் விருப்பப்படுவார். உங்களுக்கு தெரியுமா, திருவண்ணாமலை அவர் வாழ்ந்த காலத்துல யாராவது ஒரு பக்தர் அவரை பார்க்க போனா முதல்ல கேட்கிற கேள்வி, நீ யார் சொல்லி வந்தீங்க, யார் சொல்லி வந்தீங்க கேட்பார். யார் உங்கள்கிட்ட சொன்னது? அந்த அந்த கேரக்டர் அவர் தெரிய ஆசைப்படுவார். யாரு உங்கள்கிட்ட சொன்னது, யாரு? அப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா யாரு, சிவகுமாரா? திஸ் இஸ் வாட் யூ வாண்ட். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க பகவானை பத்தி பேசுங்க, பகவானை பத்தி சொல்லுங்க. இங்க வரணும்னு இல்லை, யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் வரணும்னு இல்லை. மதுரையில போங்க, குருஷேத்திரத்துக்கு போங்க, கன்னியாகுமரி போனா காணிமடத்துக்கு போங்க, விழுப்புரம் போனா அப்படியே திருவண்ணாமலைக்கு போங்கன்றேன் நான். ஆனா நீங்க செய்ய வேண்டியது எப்பவும் பகவானை பாருங்க, பகவான் நினைவிலே இருங்க, பகவான் நாமத்தையே சொல்லுங்கன்றேன். இங்க நான் ஒரு கருவி மட்டும்தான், நான் யாரும் இல்லைங்க. பகவான் தான் நமக்கு எல்லாமே. இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமே பகவான் தான். உங்களுடைய நினைவும் உங்களுடைய செயலும் வணக்கம் அவருக்காக தான் இருக்கணும். இங்க ஒரு முக்கியமே கிடையாது. நான் இந்த சென்டரை டெவலப் பண்றதுக்காக நான் வைக்கவே இல்லை. இந்த சென்டர் நான் வச்சிருக்கிறது பகவானுடைய நாமத்தை பரப்புறதுக்கு தான். அப்ப நீங்க எதுக்கு யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் வச்சிருக்கீங்க? நான் ஒரு இடத்துக்கு போய் சொல்றப்ப நீங்க யூ ஆர் ஃப்ரம், எங்க இருந்து வரீங்க கேட்டா, நான் சரக்கவளையில இருந்து வரேன், நாகர்கோயில இருந்து வரேன், எனக்கு தெரியாது. இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியெல்லாம், ஓ அவரா, நீங்க வாங்க சார் உட்காருங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். இதுதான் எனக்கு இந்த குடியில டெவலப் பண்ணிடணும், பெரிய பிரம்மாண்டமான கோயில் ஆக்கிடணும். அதனால வேற யாரும் அங்க போவாதீங்க, எங்க போவாதீங்க, உங்க காணிக்கைகள் எல்லாம் கொண்டு கொட்டுங்க. நமக்கு ஒரு நாள் அந்த தாட்டே கிடையாது. நீங்க தினம் தினம் வாங்க, எப்போ வேணா சாமியை கும்பிடுங்க. என்னால் இயன்ற வரை எல்லா சாமிக்கு நான் சேவை. நீங்க வந்து கலந்துக்கோங்க, நீங்க வந்து கலந்துக்கோங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு 1/4 லிட்டர் பாலோ, இல்லை ஒரு ஊதுவத்தி பாக்கெட்டோ, இல்லை ஒரு கற்பூர பாக்கெட்டோ கொடுங்கன்ற, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நம்ம கேட்கல. என்னைக்காவது கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். அப்போ நீங்க எது செய்தாலும் பகவானுடைய சிந்தனையா இருங்க, பகவானுடைய நாமத்தை நினைங்க. எங்க போனாலும் பகவானுடைய ஆலயத்துக்கு போங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். இதுதான் பகவானுக்கு பிடிக்கும். அப்ப இந்த இவரை பத்தி பகவான்கிட்ட ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், இவர் விடக்கூடாது, பகவானே ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறாரு, விடாதீங்க, அவர் பிடிக்கும். பகவான் உடனே அவரை வர சொல்ல. அந்த காலத்துல இப்படி மொபைல் போன்லாம் கிடையாது. அப்போ அந்த கம்யூனிகேஷன் யார் மூலமாவது இங்க வரும். வந்து வர சொல்றாருப்பா, பகவான் உங்களை வர சொல்றாரு, உங்களுக்கு பெரிய பிரச்சனை வாங்க. இந்த பகவான் நாமத்தை ஊரெல்லாம் கொண்டு போற பயந்து போய், அப்ப அந்த நாமத்துக்கு பஜன்ஸுக்கு போறவர் 10 பேர் நிறைய இருந்தாங்க. அவங்களை கூட்டிட்டு பயந்து போய் போறாரு. வண்டியில இருக்கிற திருவண்ணாமலை போறது அன்னைக்கு ஒரு பெரிய பயணம், ஒரு டென்ஷன், ஒரு மூட் அவுட்டு. ஏன்னா இன்னைக்கு ஒரு யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் வச்சிருக்க எனக்கே எவ்வளவு டென்ஷன் இருக்கு, எவ்வளவு ஒரு வருத்தங்கள் இருக்கு எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு கணமும் நான் பகவான்கிட்ட கேட்கறது, பகவானை எனக்குன்னு நீங்க ஒன்றும் தர வேண்டாம். ஏன் தர வேண்டாம் நான் கேட்குறேன்? பகவான்கிட்ட நான் ஏன் கேட்குறேன்? எனக்கு நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் நான் ஏன் சொல்கிறேன்? ஏன்
நான் தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஞானிகள் கடவுளை வணங்குறவர்களுக்கு 4 நிலை இருக்கு, 4 நிலை இருக்கு. அது 4வது நிலை என்னன்னு நான் சொல்லிடுறேன். உங்க நிலைகள் மற்ற 3 நிலை உங்களுக்கு தெரியும். 4வது நிலை தான் ஞான நிலை. அவங்க தான் குருவுக்கு லாயக்கானவங்க. குருகிட்ட பகவான், சரிப்பா இவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன், உனக்கு நான் ஏதாவது தரேன்னா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் பகவான், வேணா சொல்லுங்க, இன்னும் ஒரு 10-50 வருடம் உங்க நாமத்தை நான் சொல்றேன், அந்த நிலையில நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு எதுவும் தர வேண்டாம். ஏன் எனக்கு எதுவும் தர வேண்டாம்? இந்த உலகத்துல எல்லாமான பெரிய ஒரு விஷயம் அவரே என்கிட்ட இருக்கிறாரு. அப்புறம் இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன எனக்கு வேணும்? எதுவுமே வேண்டாம். இந்த நிலை எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால வந்திருந்தா நான் இவ்வளவு கடன் பட்டிருக்க மாட்டேன், கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இப்ப எனக்கு தெரியும் இது எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். அவர் ஒரு ஆள் தான் எனக்கு பிரயோஜனம். அவர் ஒரு ஆள் தான் என்ன காத்தருளும் கருணாமூர்த்தி. இது எதுவும் என்ன காத்தருளாது. இங்க இருக்கிற எதுவும் ஒரு உயிரோ ஒரு பொருளோ என்ன காத்தருளவே செய்யாது. எனக்கு ஆபத்துக்கு எதுவுமே வராது, எனக்கு தெரியும். பிரியா நேற்று உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப நான் ஃபோன் பண்ணேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசவே முடியல. எனக்கே சந்தேகம் வந்து இந்த பிள்ளை தானே இல்லை வேற பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணிட்டோமான்னு திருப்பி இருக்க பேர வர கன்ஃபார்ம் பண்ணேமா, நீங்க தானே பேசுறது? ஆமா என்ன சொல்லுங்க, ஆனால் தெரியாம யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் வீட்டில் உள்ளவங்க சொல்ல, ஐயோ அவளுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல கஷ்டம். ஐயோ அப்படியா, நேற்று தான் உடம்புக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு. நேற்று நைட்டு வந்து சாமி கும்பிட்டாங்க, நான் தீர்த்தம் கொடுத்தேன், விபூதி பூசி விட்டேன், அப்புறம் ஒரு ஊசி போட்டாங்க, இன்னைக்கு பர்ஃபெக்டாக ஆல்ரைட் உட்காந்துருக்கேன். ஆனால் இந்த ஜீவன் ஒரு வாரமாக 10 நாளாக வீட்டில் படுத்துக்கிட்டு இங்கே வந்து சாமி கும்பிடணும்னு தோணலை. மாத்திரையை போட்டு கஷ்டமா இருக்கு. நானும் சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு தோணணும் நம்ம பகவானை போய் ஒரு நேரம் கும்பிட்டு வருவோம், சரியா போயிடும். இங்கே அந்த தீர்த்தம் வச்சிருக்கவே உங்களுக்கு தெரியுமா, அந்த தீர்த்தத்தில் நான் என்னெல்லாம் சேர்க்கிறேன்னு, எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கிறேன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பகவானை நான் எவ்வளோ, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இங்கே வந்து இருந்தாலே போதும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயங்களை நாங்கள் பண்ணியாக பகவானை நான் அமர்த்தி வச்சிருக்கேன். மற்ற இடங்களை போல சும்மா ஏதோ வீட்டுக்கு வெள்ளை அடித்தேன், அப்படியே தரையெல்லாம் மொழுகினேன், அதில் கொண்டு ஒரு விக்கிரகத்தை வச்சேன், பூவை போட்டேன், பிஸ்கட்டை வாங்கி கொண்டு வச்சேன், கலர் பாட்டிலாம் வாங்கி கொண்டு வச்சேன், கொக்கோ கோலா 7 மிராண்டாலாம் ஒன்று படைச்சு வச்சேன், சாமி கும்பிட்டு எல்லாரும் யோகிராம் சரத்குமார் ஜெயகுராஜ் சொல்லுங்கிற விஷயம் இங்கே இல்லை. இங்கே வேற. அதனால தான் நான் சொல்வேன், நீங்கள் இங்கே வந்து அமர்ந்தாலே போதும், நீங்கள் எதுவும் கேட்கணுன்னே வேண்டாம். உங்களை முழுமையாக அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த யோகிராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில பொறுத்த மட்டும் யார் என்ன வேணாலும் கிரிட்டிசிசம் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு நாள் உலகம் உணரும் பகவான் யாருன்னு. அவ்வளவு ஆத்மார்த்தமா அந்த இடத்துல இருக்காருங்கிறத என் குருநாதரே உணர்ந்திருக்காரு பல தடவை. அப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டு இவரை விடக்கூடாதுன்னு இவரை கால்ஃபார் பண்ணியாச்சு, வாங்க அப்படின்னு சொல்லி. இவர் பயந்து நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து பயந்து போறார். அங்க போய் திருவண்ணாமலைக்கு போயாச்சு. பெரிய ஜன கூட்டம் பகவானோட உட்கார்ந்துருக்காரு. இவங்களும் போனவங்க ஒரு 10-15 பேர் அங்கே ஒரு சைடில் உட்காந்துருக்காங்க. இவரை பற்றி புகார் சொன்னவங்களும் ஒரு குரூப் இந்த பக்கம் உட்காந்துருக்கு. பகவான் அப்படி சீர்கொண்ட சிங்கம் போல கையில் விசிறி பெரம்ப சிரட்டை வச்சு அங்கே எங்கேயுமா கோபத்தில் நடக்கிறார். இந்த தீக்கு முன்னாடி நம்ம முகத்தை பார்த்தா நம்ம முகத்தில் எப்படி ஒரு ஜுவாலை தெரியும், அதுபோல பகவான் கோபத்தில் அங்கே இங்கே நடக்கிறார். புகார் தெரிவித்த குரூப் நினைக்குது இன்னைக்கு தோலஞ்சா இருந்த ஆளு, இதோட ஹிஸ்டரி முடிஞ்சது. என்ன ஆட்டம் உனக்கு, கடிச்ச பழத்தை பிரசாதமா குடிப்பியா நீ, ஆடுற என்னை பாடுற அவனை. பகவான் அங்கே இங்கே நடக்கிறார் ஆவேசத்துல. எல்லாருக்கும் பயம். இங்கிருந்து போன இந்த குரூப்புக்குமே வேட்டியில ஒன்றுக்கு வந்துடும் போல, என்ன சொல்ல போறாரு, உனக்கு என்ன நடக்க போறதோ. ஆனா பகவான் சாதாரணம் இல்லை, அரசு அதிகாரிகள் ஒன்றும் இல்லை, என்ன பகவான் முன்னாடி உட்காந்துருப்போம், என்ன நடக்க போகுது. டக்குன்னு பகவான் திரும்பினார். அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆளுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டார். நீ போய் அந்த கடையில ஒரு ஆத்திச்சூடி புக்கு வாங்கிட்டு வாடினார். ஆத்திச்சூடி புக்கா? ஆமா போ, இங்கிலீஷ்ல சொன்னார். யூ கோ அண்ட் பை த புக் ஆத்திச்சூடி அப்படின்னார். சிங்க மாதிரி கர்ச்சிப்பார் பகவான். இவன் வேற தொலைவழுத்து, சாமி இன்னைக்கு வந்து பந்து கடைன்னு திறக்கல, யூ கோ மேன், எங்க போ, அந்த கடை திறந்திருக்கோம் போனார். நல்லா புரிஞ்சுக்கணும், பகவான் வெளியே எங்கேயும் போறது கிடையாது. இவர் சொல்றேன் பந்து கடையெல்லாம் பூட்டுங்கிறாங்க, நீ போ. இவன் பயந்தவர் எதுக்கு சொல்றாரு, சரி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அவன் காலி, நம்ம எதிரி இன்னைக்கு காலி, சரி போ அப்படின்னு போறான். நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த ஒரு கடை திறந்திருக்கு. அந்த ஒரு கடையில ஒரே ஒரு ஆத்திச்சூடி புக் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஆத்திச்சூடி புக்கை வாங்கிட்டு வரான். அந்த குரூப்பை அப்படியே எழும்ப சொன்னார். அந்த ஆத்திச்சூடியை திறந்து பாட்டை படி அப்படின்னார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ரிப்பீட். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ரிப்பீட்.
ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ரிப்பீட்ஸ் போய்கிட்டே இருக்கு. ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். எல்லாம் அழுது திணறி மன்னிச்சிருங்க பகவானே எனக்கு தெரியும். ரிப்பீட்ஸ். அது 30 தடவை 40 தடவை 50 தடவை போயிட்டு அழுதுட்டான். எல்லாரும் யாரு? பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வெள்ளை வேஷ்டியை வெள்ளை சட்டையை போட்ட தொழிலதிபர் ஜாம்பவான் அழுறான் எல்லாம். ஐயோ பகவானே. ரிப்பீட்ஸ். அப்படியே அவன் அழுது கறந்து இந்த பக்கம் திரும்பார். யூ கம். யார்? இவரை கூப்பிட்டார். கழுத்தில் கிடந்த மாலை அவர் கலத்தி போட்டார். நாம் நம் தந்தையின் பாடலை பாடுவோம், பாடு அப்படின்னார். பஜன்ஸ் களகட்டு. எப்போ நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க, எனக்கு மேலாம் அப்படியே சிலிர்க்குது. யாரும் பகவான்கிட்ட விளையாட முடியாது. யார் உண்மையான பக்தியில இருக்கா, யாரு உண்மையான பகல் வேஷம் போடுறாங்க, பகவான்கிட்ட நீங்க நடிக்க முடியாதுங்க. நம்ம என்ன வேணா நம்ம காரங்க தள்ளி விட்டுட்டு வரலாம், போகலாம், இல்லை நம்ம ஒழிச்சு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பகவானுக்கு தெரியும் நீ எதுக்கு வந்திருக்க, என்ன கூத்தெல்லாம் வெளியே காட்டிட்டு வந்திருக்கங்கிறது அவருக்கு தெரியும். எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் யாருங்க? நான் அவருக்கு பாதத்தில் இருக்கிற ஒரு தூசோட அளவுதான். நான் அவருக்கு பாதத்தில் இருக்கிற ஒரு தூசு நான். நீங்க என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் ஏமாத்தலாம், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா அருள் புரிய வேண்டியவரும் உங்க வரங்களை தர வேண்டியவரும் அவரு. நான் திருப்பி அவருக்கு விசுவாசமா இருக்கேன், அவருக்கு பாதத்துல சரணடைங்க. நான் யாருமே கிடையாது. கடவுளை உங்களுக்கு காட்டுனவனா இருக்கலாம் அவருடைய. இவர் தான் கடவுள், இவர் தான் கருணாமூர்த்தி, பார்த்துக்கோங்க. அது நானா நடக்கல. உங்களுக்கு நீங்க சிவபெருமானை இத்தனை வருஷம் கும்பிட்டதுனால, திருப்பதி பெருமாளை இத்தனை வருஷம் கும்பிட்டதுனால, விநாயகர் பெருமானை இத்தனை வருஷம் கும்பிட்டதுனால, இல்லை ஏதோ கடவுளை நீங்க விழுந்து கும்பிட்டதுனால இந்த பாதையை உங்களுக்கு காட்டியிருக்காங்க. போ, யூ கோ தேர். அப்போ அந்த ஒரு பலாபலத்துல தான் நீங்க வந்திருக்கீங்களா ஒழிய ஐ எம் நத்திங் ஹியர், நான் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீங்க பகவானை பிடிங்க. அவர் முன்னாடி நமக்கு வேஷம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரூத்ஃபுல் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையா இருங்க. யாரை பத்தி நமக்கு எதுவும் பேச வேண்டாம். நம்மளை பத்தி பேசுறவங்க எல்லாரும், நம்மளை பத்தி கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு நிலை அவங்களுக்கு பகவான் வச்சிருப்பார். நான் தான் நேற்றைய சத்சங்கத்தில் சொன்னேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இந்த பிறப்புக்கு. நான் என்னுடைய பிறப்பின் காரணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய பிறப்பின் காரணம் பகவானுடைய நாமத்தை பரப்புறது தான். அதுக்காக தான் இத்தனை வயசு வரைக்கும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆட வச்சு அடங்க வச்சு இன்னைக்கு நான் சத்தியமா உங்கள்கிட்ட சொல்றேன், யூ பிலீவ் இட் ஆர் நாட், நான் என்னுடைய பழைய ஹேபிட்ல ஒரு ஹேபிட்டை நான் அவரை திருப்பி கேட்டா கூட எனக்கு நடக்காது. பழைய நான் ரொம்ப விரும்பின ஏதோ ஒரு பொருட்களையோ யாரையோ எனக்கு திருப்பி கொஞ்சம் தாங்கன்னா கூட நெவர். இனி அந்த வாய்ப்பே உனக்கு இல்லை. ஆல் த டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். இந்த ஒரு வழிதான் இருக்கு, போறதா இருந்தா போ, இல்லை படுத்துக்கோ, அவ்வளவுதான். அப்போ பகவான் அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரண காரியம் வச்சிருப்பார். ஒரு 10 நாள் எங்கேயோ போறோம், ஏதோ ஒரு பிளான் நம்ம பண்ணணும், அதை நடக்க விட மாட்டார். அடுத்த ஒரு 10 நாள் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நடக்க விட மாட்டார். ஏதோ ஒரு இது பண்ணிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தி அவர். எல்லாம் எனக்கு தெரியும், இது எது இந்த காரியங்கள் எதுக்காக நடக்குது தெரியும். ஆனா யாரையும் கைவிட மாட்டார். என்னையும் பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும், இவங்களையும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். ஆனா நம்மளை சில தவறுகளை செய்ய விடாம காப்பாத்தி கொண்டு போவார். இல்ல உனக்கு இந்த பணி இருக்கு, கொஞ்சம் ஓய்வு, இப்ப இது வேண்டாம். தந்திருக்காரு, கேட்டதையும் தந்திருக்காரு சில வேளைகள்ல. அப்போ இந்த காரியங்களுக்கு அவருக்கு தான் தெரியும் எதை எப்ப கொடுக்கணும், எதை எப்ப தரணுங்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு இந்த நான் இப்ப சொல்ற சம்பவங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குதுக்கு முன்னாடி. அப்ப இவ்வளவு கூப்பிட்ட குரலுக்கு எப்பவுமே என் கிட்டவே பகவான் இருக்கிற மாதிரி, எனக்குள்ளே பகவான் இருக்கிற மாதிரி நான் உணர்றப்போ, இதை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற என்ன வேணும்? நத்தி. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இதெல்லாம் நிலையில்லாதது, ஒரு நாள் அழிஞ்சு போகக்கூடியது. இது கூட அழிஞ்சு போகக்கூடியது. நான் போனப்புறம் இதெல்லாம் இங்க யாரோ போட்டுட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு இவ்வளவு நீட்டா அந்த வீட்டுல வச்சிருக்கிறேன், நாளைக்கு எவனோ ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்துருப்பான், எவனோ ஒருத்தன் செவரில் கிறுக்கிட்டு இருப்பான், எவனோ ஒருத்தன் கார்ல ஸ்கிராச் பண்ணிட்டு இருப்பான். நான் இன்னைக்கு இவ்வளவு தொடச்சு பத்திரமா வச்சுருக்கேன், நாளைக்கு எவனாவது எடுத்து ஓட்டி எங்கே கொண்டு இடிச்சிட்டு இருப்பான். அப்போ எதுவுமே இங்க நிலையில்லாதது. அப்ப நிலையானது எது? அவரும் என்னுடைய ஆத்மாவும் தான். அப்ப என்னுடைய ஆத்மாவுக்கும் அவருக்கும் தான் தொடர்பே ஒழிய இங்க உள்ள எதுவும் இங்க நமக்கு தொடர்புல கிடையாது. அப்போ நம்முடைய விதிவசத்தால, நம்முடைய கர்ம பலனால ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு குழந்தை, இதெல்லாம் நம்ம கர்மானால வந்திருக்கே ஒழிய நம்ம விரும்பியோ நம்ம கேட்டோ எதுவுமே வரல. நம்முடைய கர்ம பலன்கள் இதன் கூட சேர்த்துருக்கு. பகவான் நம்முடைய ஜாதகத்தை பார்க்குறாரு, இவன் என்னென்ன பண்ணியிருக்கான் பாரு, ஐயா இவனுக்கு 100க்கு இவ்வளோதான் மார்க், அப்படியே ரைட்டு, வேற எவன் இந்த மார்க்கில் இருக்கான் பாரு, அவன் இருக்கான், சரி அவனுக்கு மகனாத்தி இவனை போட்டு விடு, போ அனுபவி. அடுத்து பார்க்குறேன், இவனுக்கு மார்க் எவ்வளோ இருக்கு, ஐயா 25 வருஷம் ஆச்சு, இன்னும் திருந்தின பாடல, அப்போ சரி ஒரு 30 வயசானவனுக்கு என்ன மார்க் இருக்கு பாரு, அந்த கர்மம் முடிச்சவனோட சேர்த்து விடு, போ அனுபவிக்கிட்டு.
அடுத்த ஒரு 50 வருஷம் அவங்க இருந்து அனுபவிக்கிட்டு போ. நம்முடைய கர்ம வினைகள்னால நம்முடைய கர்மா என்னென்ன செய்திருக்கோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கிறார், அதை பொறுத்து நம்ம பிறவியை தர்றார். அப்போ இந்த ஜென்மத்துல, இந்த வயசுல, இந்த காலகட்டத்தில் நம்ம பகவானை அறிஞ்சுக்கிட்டது அடுத்து நமக்கு விடுதலைக்கான ஒரு வாய்ப்பு. நம்ம எல்லா தொழிலையும் அப்படியே செய்யலாம், எல்லா உறவுகளையும் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம், எல்லா கடமைகளையும் அப்படியே செய்யலாம், நம்ம சம்பாதிக்கிறத அப்படியே சம்பாதிக்கலாம். ஆனா மனம் மட்டும் அங்க இருக்கணும். அது ஒண்ணுதான் நம்ம இந்த பிறப்புங்கிற பெரும் துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான ஒரே வழி பகவானை அறிந்து கொள்வது, பகவான் பாதத்தில் சரணடைவது. எப்பிறப்பிலோ செய்த ஒரு புண்ணியம் இப்பிறப்பில் இந்த நாளில் அவரை அறிந்து கொண்டது. அப்ப இனி அவருடைய பாதத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா இனி இந்த பிறவி என்னும் பெருந்துன்பம் நமக்கு இல்லை. அப்ப நமக்கு என்ன வாய்ப்பு? அவருடைய பாத திருவடிகளில் அணுவாக கிடக்கிற பாக்கியம் நமக்கு தருவார். இந்த உலகத்துல பிறந்து 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 அப்பன், ஆத்தா, மகன், மனைவி, மகள்னு துன்பமே நமக்கு கிடையாது. மனித பிறப்பே துன்பம் தான். நீங்க எதை இன்பம் நினைக்கிறீங்களோ அது மாய். 1/2 மணி நேரம் இருக்கும் அந்த இன்பம், இல்லை ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இருக்கும், 3 மணி நேரம் இருக்கும், 5 நிமிஷம் இருக்கும். அந்த இன்பம் அடுத்த செகண்ட்ல மறைஞ்சு போயிடும். ஆனா பகவான்கிற பெரும் இன்பம் நமக்குள்ள நிலையா இருக்கும். அந்த பேரின்பத்தை அனுபவிச்சவங்க யாரும் இந்த சிற்றின்பத்துக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. அதனால எப்பொழுதும் பகவான் நிலையிலே இருக்கணும். பகவான் தன்னுடைய பக்தர்களை ஒரு நாளும் சோதிப்பது. நமக்கு தெரியும் சோதிக்கிறாரோ கஷ்டப்படுறவன், அது சோதனை இல்லை. அது சோதனை உங்களுக்கு கர்ம வினைகள் கழியுதுன்னு அர்த்தம். அது உறங்கி கிடந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்களை வந்து கஷ்டப்படுத்த போறதெல்லாம் அடிச்சு பத்தி விடுறாரு, போ சீக்கிரம் போங்க, அது போற போக்கில் உங்களை அவர் காட்டிட்டு போகும், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு ஒரு நிலையான நல்ல இடத்தை பகவான் வச்சிருப்பார். அந்த இடம் வர வரைக்கும் நீங்க பயணம் பண்ணித்தான் ஆகணும். இல்ல எல்லாரும் இறங்கி போயிட்டு இருக்காங்களே, நான் மட்டும் இதுலயே உட்கார்ந்துருக்கேன்னா, நீங்க உங்க இடம் வர வரைக்கும் நீங்க உட்கார்ந்துதான் ஆகணும். இல்ல அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, நான் இருக்கேனே, நீங்க உட்கார்ந்துருங்க, உங்க இடம் வரட்டும், பகவான் கூட்டிட்டு போவார். அப்ப அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். பகவான் ஒரு நாளும் அவர் பாதத்துல பணிஞ்சவங்களை, அவங்க பாதத்தை நெஞ்சோட சுமந்தவங்களை கைவிடவே மாட்டார். அவர் என்ன மனிதனா, இல்ல நம்ம சித்தப்பா மாமாவா ஏமாத்திட்டு போறதுக்கு? பகவான் கருணாமூர்த்தி. நாம ஒரு பூ எடுத்து போட்டாலும் அதுக்கு அவர் என்னைக்கு ஒரு இடம் வச்சிருப்பார். இந்த புள்ள நமக்கு ஒரு பூ எடுத்து போட்டது, இந்த புள்ள நமக்கு ஒரு பாலை ஊத்திச்சது, அந்த நன்றியை நீங்க பரிபூர்ணமா உங்க மனசார பகவானுக்கு செய்ததை அவர் ஒரு கணமும் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவருடைய குட் ஹார்ட்ல எப்பவும் நீங்க இருப்பீங்க. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளையும் நீங்க அதை கடந்து போயிட்டு இருக்கீங்க. அதனால பகவானை நீங்க அறிந்து கொண்டது பெரும் பாக்கியம். நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றதெல்லாம் அதான். இந்த யோகிராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியிலுக்கு உங்களுக்கு வர முடியாட்டாலும் பிரச்சனை இல்லை. பகவானை காணிமடத்துல போயாவது கும்பிடுங்க, இல்ல மதுரையில அவன் அங்கேயாவது போய் கும்பிடுங்க. வேற எந்த இடத்துல பெருசா எங்கேயும் நடக்கல. சிவகாசியா ஏதோ உங்களுக்கு இங்க வர மனசு இல்ல யாரும் வந்து அவங்ககிட்டே போறீங்கன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எங்க அந்த பே ஹோட்டல் ஒன்று இருக்கு, அங்க வேணாலும் போங்க, எங்கேயாவது போய் பகவான் வழிபடுங்க. ஆனா இங்க நான் சொல்றது பகவான் பரிபூர்ணமா இருக்காருங்கிறத நான் மட்டும் இல்ல, பலரும் இங்க உணர்ந்திருக்காங்க. இங்க ஒரு நேரம் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போனீங்கன்னா அதனுடைய நிலையே வேற. ஆனா ஒரு இடத்துல கூட அவரையோ குருவையோ ஒரு சந்தேகம் உங்க மனசுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு அது வரைக்கும் ஃப்ளோவா வந்துட்டு அந்த நன்மைகள் நின்று போயிடும். அதை நீங்க கொஞ்சம் இன்னைக்கு வீட்டில் போய் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆமா அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு பிறகு நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க நீங்க உணர்ந்துருப்பீங்க. இப்போ எந்த நிலையிலும் பகவானையோ அவருடைய கருணையோ அவர் அறிஞ்சிட்ட குருவையோ நீங்க வந்து ஒரு துளி கூட நீங்க வந்து மாற்று இடத்துலேயே வரக்கூடாது. சரி, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா.